தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். பேருந்தில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட ஆண் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த சம்பவம் கேரளத்தை உலுக்கியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் கூட்ட நெரிசலில் தன்னிடம் ஒருவர் அநாகரிகமாக நடந்ததாக கூறி அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். மேலும் அந்த நபர் பாலியல் தொல்லை கொடுக்கும் விதமாகவே இப்படி நடந்து கொண்டதாகவும் கூறியிருந்தார். இந்த காணொலி இணையத்தில் படுவேகமாக பரவிய நிலையில் இந்த சம்பவம் கடும் விமர்சனங்களை எழுப்பியது. சிலர் அந்த நபரை கடுமையாக விமர்சித்திருந்தனர். சிலர் அந்த பேருந்தில் இருந்த கூட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட இயல்பான கையசைவுதான் அது என்று அந்த நபருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தனர். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட அந்த நபரின் உறவினர்கள் நண்பர்களுக்கும் பரவிய நிலையில் அவர்கள் அந்த நபரை விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் மன உளைச்சல் அடைந்த அந்த நபர் தனது அறையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தகவல் இணையத்தில் பரவிய நிலையில் பலரும் அந்த பெண்ணை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் ஆண்கள் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த சிலர் வைரல் கண்டென்ட்டுக்காக இதுபோன்று வீடியோ எடுத்த அந்த பெண்ணை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் பேருந்தில் கூட்டம் குறைந்த போதும் அந்த நபர் வேண்டுமென்றே என் மீது உரசி சென்றார் என்றும் தனது குற்றச்சாட்டுகள் உண்மையானவை, ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை என சம்பந்தப்பட்ட அந்த பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார். தற்கொலை செய்து கொண்ட அந்த நபரின் பெயர் தீபக் என்றும் 42 வயதான அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததாகவும் அவரின் உறவினர்கள் கூறியுள்ளனர். அவர் மட்டுமே குடும்பத்தின் ஒரே வருவாய் ஆதாரமாக இருந்த நிலையில் பெயர் கெட்டுப்போனதை தாங்க முடியாமல் அவர் தவறான முடிவை எடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இதனால் அந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீபக்கின் உறவினர்களும் ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். அந்த வீடியோ காட்சியில் முதல் பகுதியில் தீபக் சற்று இடைவெளி விட்டே நின்றிருப்பது தெரியும் நிலையில் அடுத்து அவரது கை அந்த பெண்ணின் மீது பட்டிருக்கிறது. இந்த பெண் தொடக்கத்தில் இருந்தே வீடியோ எடுத்திருப்பதால் இந்த பெண்ணின் நோக்கத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் இணையவாசிகள். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.